சபைக்குள்ளேயும் சில குருடர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்களாம். யோ, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உங்க கூட மல்லுக்கட்டவோ உங்க கூட சண்டை ஓடவோ வரல, தோத்துறான். எனக்கு சொன்னதை சொல்றதுக்கு வந்திருக்கேன். குளத்துல குருடங்க இருந்த மாதிரி சபையிலையும் குருடர்கள் என்ன செய்றாங்களாம், இருக்கிறாங்களாம். என்ன குருடர்கள்? மாம்ச கண்ணு இருக்கு, மாம்ச கண்ணு இருக்கு. ஆனா 119 சங்கீதம் 18 வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். மாம்ச கண்ணு இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தோம், இன்னும் வேதத்தில் இருக்கிற ஆழத்தை அறிகிற கண்ணு இல்ல. நான் யாரு? என்ன அழைச்சவர் யாரு? என் மேல இருக்கிற அழைப்பின் விசேஷம் என்ன? என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் மகிமை என்ன? என்ன எதுக்காக கர்த்தர் அழைச்சாரு? ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரு? எனக்கு ஏன் வாக்குத்தத்தம் பண்றாரு? இந்த அறிவு தெளிவு இல்லாம நாம விசுவாசியா இருக்கிறோம்னா குருட்டு விசுவாசின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எதையுமே சொல்ல முடிய மாட்டேங்க, சொன்னா திட்டுறாருன்றாங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா, நான் இயல்ப சொல்றேன். இருக்கிறீங்களா? ஆமேனா? ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம முழங்கால் பவர் உலகத்துக்கு தெரியுது. கிறிஸ்தவன் யாருன்னு உலகம் அறிஞ்சிருக்கு. இவங்க 10 நிமிஷம் முட்டி போட்டாங்கன்னா சூழ்நிலை மாறிடும்டா அப்படின்னு உலகத்தார் அறிஞ்சிருக்கிறாங்க. அதிகார வர்க்கம் அறிஞ்சிருக்கு, அரசியல்வாதிகள் அறிஞ்சிருக்கிறாங்க, அந்தகார வல்லமை அறிஞ்சிருக்கு. அந்தோ பரிதாபம், நம்ம முழங்காலின் மேன்மை நமக்கு தான் என்ன செய்ய மாட்டேக்கு, தெரிய மாட்டேக்கு. சின்ன விஷயத்தை கண்டாலும் பயப்படுறது. உலகத்தை கண்டா பயம், மனுஷனை கண்டா பயம், பேயை கண்டா பயம், இருட்டை கண்டா பயம், எல்லாத்தையும் கண்டாலும் பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணு குருடா இருக்குன்னு அர்த்தம். நான் யாருங்கிற அறிவு எனக்கு இருந்துச்சுன்னா, என் தகப்பன் யாருங்கிற அறிவு எனக்கு இருந்துச்சுன்னா, என் மேல இருக்கிற அழைப்பின் மேன்மை, அபிஷேகத்தின் மேன்மை என்னங்கிற தெளிவு எனக்கு இருந்துச்சுன்னா, எவனா இருந்தா எனக்கு என்ன? அல்லையா? வரமாது வராது, சொத்துறேன் வராது. இந்த ஆள் கூட சேர்ந்து நம்ம அல்லிட சொல்லக்கூடாதனால இருப்பாங்க. அல்லையா சொல்லுங்க. எனக்கு உலகத்தை பத்தின பயம் இல்ல, தோத்துற எதிரிய பத்தின பயம், சூழ்நிலையை பத்தின பயம், அதிகார வர்க்கத்தை பற்றின பயம், மரணத்தை பற்றின பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், சாத்தான பத்தின பயம் இல்ல. தோத்துறான். நம்ம ஆளுக பாட்டு மட்டும்தான் பாடுவா. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பாட்டு. ஆமா, ராத்திரி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பாட்டை பாடி பயங்கரமா ஆவியில நிரம்பிட்டு போறது. ஆனா திங்கக்கிழமை காலையில நமக்கு போன் வரும், பாஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்.